வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப பழைய காலத்து ஒரு ரெசிபி, ட்ரெடிஷ்னல் ரெசிபியான தளரல் குழம்பு பண்ண போறோம். தளரல் குழம்பு அப்படின்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாவும் இருக்காது. அப்படியே ஒரு சாந்து மாதிரி நம்ம வத்த குழம்புலாம் பண்ணும்போது எப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும். என்ன காய் சேர்க்கிறோமோ அந்த காய் பேரை சொல்லி அதை தளரல் அப்படிம்பா. இது வந்து நம்ம கத்திரிக்காய், பரங்கிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகளை பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அப்ப இது வந்து வெண்டைக்காய் தளரல் அப்படின்னு சொல்லுவா. இந்த குழம்பு வந்து நமக்கு சாதத்துக்கு பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல சூடான சாதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த தளரல் குழம்பை விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கும் வந்து அரிசி உப்புமா, ரவா உப்புமா, நல்ல மெத்துன்னு சாஃப்டான தோசை பண்ணுவோம் இல்லையா, அந்த தோசை இதெல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். இது ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி எல்லாம் சேர்க்காம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு போட போறோம். அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான வெண்டைக்காய் தளரல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர்ல 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். அப்புறம் புளி ஜலம் நம்ம கரைச்சி எடுத்துப்போம். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன பீஸ் பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் லேசா செவந்து வரட்டும். வெந்தயம் செவந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. காரத்துக்கு நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் செவந்து மிளகாய் நல்லா வறுப்பிடட்டும். லோ ஃப்ளேம்ல வறுத்துப்போம். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை சேர்த்துருவோம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 200 கிராம் வெண்டைக்காய். வெண்டைக்காயை பாருங்க, நம்ம சாம்பார் கட் பண்ற மாதிரி ரொம்ப பெருசாவும் இல்லாம, நம்ம வந்து கறி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது கட் பண்ற மாதிரி மெல்லிசாவும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கணும். வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் பாருங்க நல்லா வதங்கி எடுத்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். லேசா கலர் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இப்ப இந்த வெண்டைக்காயை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கொதிச்சு புளிஜலத்தோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ள நம்ம வருத்தம் இல்லையா, அதெல்லாம் சூடு ஆறி எடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துடலாம். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துருவோம். நம்ம வறுத்ததெல்லாம் இது போல கொஞ்சம் கொரப்பா நான் அரைச்சு வச்சிருக்கேன். இந்த பவுடரையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொடியெல்லாம் நல்லா கட்டி தட்டாம கலந்துருவோம். இது பருப்பு அப்படிங்கறதுனால நல்லா திக்கா எடுத்து பார்த்தலாம். இப்ப நம்ம வந்து அதுல கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும். ஒரு 150 ml போல நான் ஜலம் விட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுது. அந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம சேர்த்த பவுடரோட பச்சை வாசனையும் போயிடுத்து, நல்லா வாசனையாவும் இருக்கு. இதுல நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். நல்லா மசிச்சுட்டு நான் சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துண்டு ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். ஆனா இது வந்து நம்ம சாம்பாரை விட கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். அதனாலதான் இதுக்கு வந்து தளரல்னு பேரு. பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், 1 கொதி வந்தா போறோம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரிதான் இருக்கணும். சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட இது திக்காகும். ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம வத்த குழம்பு எல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சாந்து போல இருக்கும் இல்லையா, சூடு ஆறினதுக்கு அப்புறம் அதை போல வந்துடும். அந்த மாதிரிதான் இது இருக்கும். இது 1 கொதி வரட்டும். பழம் பாருங்க 1 கொதி வந்துடுது. இது போல இப்படி முத்து முத்தா கொதிச்சா போதும். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வேற பவுலுக்கு மாத்திட்டு தாளிச்சு கொட்டிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம்.
எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் 2 பச்சை மிளகாய் இதை போல ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். லேசா வதக்கி விட்டுப்போம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தாளிச்சதை குழம்புல சேர்த்துருவோம். வெண்டைக்காய் தளரல் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. வெண்டைக்காய் தளரல் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. சூடு ஆரவும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட திக்கா இருக்கு. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். சாதத்துல இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த வெண்டைக்காய் தளரல் நம்ம பசி சாப்பிட போறோம். தொட்டுக்கிறதுக்கு இதுலயே நிறைய காய்கறி சேர்க்கறனால வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இல்ல தயிர் பச்சடி தொட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இல்ல அப்பளம், வடம், சிப்ஸ் இதெல்லாம் கூட தொட்டுக்கலாம். தேங்காய் போட்ட கறியும் நல்லா இருக்கும். இல்ல ரோஸ்ட் மாதிரி ஏதாவது வெண்டைக்காய் ரோஸ்ட், வாழைக்காய் கறி இதெல்லாமும் நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த வடாம் தொட்டுண்டு இந்த வெண்டைக்காய் தளரல் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நல்லா ஒரு வாசனையா டேஸ்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எப்பயும் நம்ம எந்த குழம்பு பண்ணாலும் மேக்சிமம் அதுல மல்லி தனியா போட்டு வறுத்துடுவோம், இல்ல மிளகு போட்டு வறுப்போம். இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தேங்காயும் கிடையாது, வெறும் பருப்புகள் தான் வறுப்போம். பண்ணோம்னா ஒன்னா துவரம் பருப்பு போடுவோம், டிஃபன் சாம்பார் மாதிரி பண்ணா பைத்தம் பருப்பு போடுவோம். ஆனா இதுல 2 பருப்புமே சேர்ந்து வரும். இந்த தளரல் பண்றச்ச சில பேர் என்ன பண்ணுவான்னா பருப்பை ரொம்ப சாஃப்டா குழைய வேக வைக்காம அப்படியே எதெல்லாம் வேக வச்சு சேர்ப்பா. எங்களுக்கு கொஞ்சம் பருப்பு நல்லா குழைவா வேக வச்சு சேர்த்தாதான் பிடிக்கும் அப்படின்னால நான் இப்படி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை பருப்பா அப்படி இருந்ததுன்னா பிடிக்கும்னா நீங்க அப்படியும் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமா பண்ற சாம்பார்ல கூட காய் இவ்வளவு சேர்க்க மாட்டோம் பாருங்க. இதுக்கு நம்ம ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் சேர்த்திருக்கோம். மத்த நம்ம எல்லா குழம்போடையும் இந்த தளரல் டேஸ்டும் சரி, இந்த வாசனையும் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயும் நான் சொல்ற மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னா தனி மதிப்பு தான் அதுக்கு. அதுக்கு பாருங்களேன், இன்கிரீடியன்ஸும் ரொம்ப ஸ்பெஷலா எதுவும் வாங்கிதான் பண்ணணும் அப்படின்னே இருக்காது. நமக்கு ஆத்துல என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். டேஸ்ட் ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். மல்டி பர்பஸாவும் நமக்கு யூஸ் ஆகுது. சாதத்துக்கு டிஃபன் ரெண்டுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப குயிக்காவும் ஆயிடும். இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நான் இன்னைக்கு வெண்டைக்காய் தளரல் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க மத்த காய்கறி உங்களுக்கு பிடிச்ச காயை சேர்த்து இந்த தளரல் நீங்க பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.